தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள வைத்தியர் அர்ச்சுனா. இலங்கையில் ஏற்பட போகும் இரத்த களரி, முன்னாள் அதிபர் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. இனி யாழ்ப்பாணம் வரமாட்டேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டார் வைத்தியர் அர்ச்சுனா. இனி யாழ்ப்பாணம் திரும்பி வரமாட்டேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா. இனிமேல் யாழ்ப்பாணம் வரக்கூடாது என்று நினைத்து யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறிய இரண்டாவது சந்தர்ப்பம் இது என்று அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு இதேபோன்ற நிர்வாக சீர்கேடு காரணமாக தான் வெளியேறியிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காண்பித்துள்ளார். குறிப்பிட்ட சில அரசியல் தலைவர்களை பொறுக்கிகள் என்று சாடியிருந்த வைத்தியர் அர்ச்சுனா அடுத்த தேர்தலில் உண்மையுள்ள படித்த ஒரு இளைஞனை களமிறக்கி சில அரசியல் தலைவர்களை தான் தோற்கடிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை மருத்துவ நிர்வாகத்துறையிலிருந்து பதவி விலகுவதாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி வைத்தியசாலையில் தற்பொழுது நியமனம் பெற்று கடமையில் இருக்கும் அதிகாரியே வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு பதிலளித்த போதே சுகாதார அமைச்சர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் நாட்டின் சுகாதாரத்துறை சார்ந்த தவறான எண்ணக்கருக்களை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டாம் என்றும் சுகாதார அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நான் பதவியேற்றதன் பின் வைத்தியர் அர்ச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவ் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், வைத்தியசாலையில் நடைபெறும் அனைத்து சம்பவங்கள் தொடர்பாக நான் தனி நபராக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். அத்தோடு வைத்தியசாலை அபிவிருத்தி பணிகளுக்கான நடவடிக்கைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது என பதில் வைத்திய அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் வைத்தியத்துறை மாஃபியாக்களுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தை தமிழ் அரசியல்வாதிகள் நலிவடைய செய்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்ற பல்வேறு மோசடிகளை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அம்பலப்படுத்தியிருந்தார். இதன் காரணமாக கொதித்தெழுந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அது வைத்திய மாஃபியாக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருந்தது. திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய வைத்தியர் அர்ச்சுனா களமிறங்கப்பட்டதாக சில தரப்பினரால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அது எவ்வாறாக இருந்தாலும் வைத்தியரால் அம்பலப்படுத்தப்பட்ட மோசடிகள் அரசியல்வாதிகளின் ஆதரவுடன் செயற்படும் வைத்திய மாஃபியா கும்பல்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. வைத்தியர்களால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் கொதித்தெழுந்தார்கள். இந்த மோசடிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என போராட்டங்களில் ஈடுபட்டனர். கடந்த சில வாரமாக இது குறித்து பல்வேறு வாத விவாதங்கள் ஏற்பட்டாலும் தற்போது மக்கள் போராட்டம் முழுமையாக தோல்வியடைந்த ஒன்றாகவே மாறியுள்ளது. இதற்கு வடமாகாண அரசியல்வாதிகளே காரணம் என உண்மைகளை அம்பலப்படுத்திய வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு இன்று சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இதன்போது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மோசடி குறித்து அதிகம் பேசப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் அது முற்றுமுழுதாக மூடி மறைக்கப்பட்டுள்ளதுடன் அவ்வாறானதொரு பிரச்சினை அங்கில்லை என சில தமிழ் அரசியல்வாதிகளால் சுகாதார அமைச்சிடம் தெரிவித்ததாக வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் செய்யும் தமிழ் அரசியல்வாதிகளே இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் தேர்தலின் போது இவ்வாறான அரசியல்வாதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் நேரடியாக அரசியலில் ஈடுபடாத போதும் மக்களின் ஆதரவுடன் ஒருவரை நிறுத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சமகாலத்தில் தமிழ் மக்களின் பெரும் ஆதரவை பெற்ற நபராக வைத்தியர் அர்ச்சுனா உள்ளார். இவ்வாறான நிலையில் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டால் அது சமகால அரசியல்வாதிகளுக்கு பெரும் ஆபத்தாக மாறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
தேர்தலை பிற்போட முயற்சித்தால் நாட்டில் இரத்த களரி ஏற்படலாம் என முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சியொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில், எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் ஒருவர் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தல் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் எனவும் அதனை எந்த வகையிலும் ஒத்திவைக்க முடியாது எனவும் முன்னாள் அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலை பிற்போட முயற்சித்தால் நாட்டில் ஆயிரக்கணக்கானோரின் இரத்த களரி ஏற்படலாம் என முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேன எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்திற்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை வேட்பாளராக பரிந்துரைப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அளுத்கமகே தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். எனினும் பொதுஜன பெரமுன தரப்பில் கூறப்படும் தம்பிக்க பெரேராவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் தாம் தீர்மானிக்கவில்லை எனவும் அளுத்கமகே குறிப்பிட்டுள்ளார். விக்ரமசிங்கவின் முதிர்ச்சி, சர்வதேச அனுபவம் மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகள் ஆகியவை அவர் நாட்டை வழிநடத்துவதற்கு பொருத்தமானவர் என்பதற்கான முக்கிய அம்சங்கள் என்று அவர் எடுத்துரைத்துள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன விரைவில் இது தொடர்பான கொள்கை அடிப்படையிலான தீர்மானத்தை எட்டும் என அளுத்கமகே நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதன்படி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். அவருடன் இணைந்து உருவாக்கப்படும் புதிய கூட்டணியில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணையும் என்றும் அளுத்கமகே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை கவர்ந்தெழுக்கும் ஜனாதிபதியின் முயற்சிகள் பற்றி கேட்டபோது இதுவரை சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. காலப்போக்கில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஜனாதிபதி தனது வேட்புமனுவை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் போது இந்த பெரிய மாற்றம் நிகழும் என்றும் அளுத்கமகே குறிப்பிட்டுள்ளார். போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மாகந்துரே மதுஷின் சொத்துக்களுக்கு பேராசை கொண்டமையே கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலைக்கு காரணம் என முன்னாள் விமானப்படை புலனாய்வு அதிகாரி கீர்த்தி ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். தனியார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே இதனை கூறியுள்ளார். மாகந்துரே மதுஷ், கஞ்சிபானை இம்ரான், கிளப் வசந்த ஆகிய மூவரும் தென்னிலங்கையை சேர்ந்தவர்கள். இந்த கொலையானது பெரும் சொத்து குவிப்புக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலையாகும். போலீசாரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் பிரகாரம் மற்றும் ஊடகங்களில் நாம் காணும் தகவல்களின்படி முக்கியமாக 3 குழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த குழுக்களுக்கிடையிலான போட்டியே தாக்குதலாக மாறியுள்ளது. இதில் தற்போது மதுஷின் அணிக்கு கஞ்சிபானை இம்ரான் தலைமையை தாங்குகின்றார். இதனால் மதுஷின் கொலைக்கு பின்னர் அவருடைய பணம் அனைத்தும் கிளப் வசந்தவின் கைகளுக்கு சென்றதாகவும் அதனை மீட்கவே இந்த தாக்குதல் மேற்கொண்டிருக்கலாம் எனவும் விசாரணைகளின் மூலம் நம்பப்படுகின்றது என கீர்த்தி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.